மீன ராசியில் பிறந்தவர்கள் இயல்பாகவே மென்மையான சுபாவம் கொண்டவர்கள். நவ கிரகங்களின் குருவான பிரகஸ்பதியை ராசிநாதனாகக் கொண்ட இவர்கள் பரந்த மனப்பான்மையும், பிறர் துன்பம் கண்டு உருகும் கருணை உள்ளமும் கொண்டவர்கள். கடலை போன்ற ஆழமான சிந்தனை இவர்களுடையது. எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் ஆன்மீக மற்றும் உணர்ச்சிகரமான பின்னணியை புரிந்து கொள்வதில் இவர்கள் வல்லவர்கள். இவர்களிடம் ஒருவிதமான அமைதியும் சாந்தமான அணுகுமுறையும் எப்போதும் இருக்கும். மற்றவர்கள் சொல்லத் தயங்கும் ரகசியங்களைக் கூட இவர்களிடம் நம்பிக்கையுடன் பகிரலாம். அந்த அளவிற்கு பொறுமையும் முதிர்ச்சியும் இவர்களிடம் இயற்கையாகவே அமைந்திருக்கும். கலை ரசனை மற்றும் அபார கற்பனைத் திறன். மீன ராசியினர் ஒரு கலை உலகிலேயே வாழ்வதாகத் தோன்றும். இவர்களின் கற்பனைத் திறன் மிகவும் அலாதியானது. கவிதை, இசை, ஓவியம் அல்லது ஏதேனும் ஒரு படைப்புத் துறையில் இவர்களுக்கு தீராத ஆர்வம் இருக்கும். உலகத்தின் யதார்த்தங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு உன்னதமான நிலையை நோக்கி இவர்களின் மனம் எப்போதும் பயணித்துக் கொண்டிருக்கும். ஆடம்பரத்தை விட அமைதியையும், போலியான உறவுகளை விட உண்மையான அன்பையுமே இவர்கள் அதிகம் நேசிப்பார்கள். இவர்களின் உள்ளுணர்வு, இன்யூஷன், மிகவும் பலமானது. ஒரு விஷயம் நடக்கும் முன்பே அதை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. இவர்களின் மென்மையான பேச்சும் கனிவான பார்வையும் எவரையும் வசீகரிக்கும் வல்லமை கொண்டது. விட்டுக் கொடுக்கும் பண்பும் தியாக மனப்பான்மையும். தனக்காக வாழ்வதை விட மற்றவர்களுக்காக வாழ்வதிலேயே மீன ராசியினர் பெரும் மகிழ்ச்சியை காண்பார்கள். தான் இழந்தாலும் பரவாயில்லை, மற்றவர் வாழ வேண்டும் என்ற தியாக மனப்பான்மை இவர்களின் தனிச்சிறப்பு. எத்தகைய இக்கட்டான சூழலிலும் மற்றவர்களை கைவிடாத இவர்களின் குணம் இவர்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வைத் தரும். இவர்கள் ஒரு இடத்திற்குச் சென்றால் அங்கு இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி ஒரு தெய்வீகத் தன்மையை பரப்பும் சக்தியை பெற்றிருப்பார்கள். இவர்களின் அடக்கமான செயல்பாடுகளும் மற்றவர்களின் தவறுகளை மன்னிக்கும் பெருந்தன்மையும் இவர்களைச் சமூகத்தில் ஒரு உன்னதமான இடத்திற்கு இட்டுச் செல்லும். சுருக்கமாகச் சொன்னால், மீன ராசியினர் அன்பால் உலகை ஆளும் ஆன்மீக பண்பாளர்கள். பிரபஞ்சத்தின் 12வது ராசியாக நவகிரகங்களின் முழுமுதற் குருவான ஞானகாரகன், குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற அறத்திற்கும் அறிவிற்கும் இலக்கணமாகத் திகழும் மீன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு யுக மாற்றத்திற்கு இணையான திருப்புமுனையைப் பற்றி நாம் விரிவாக அலசப்போகிறோம். இது வெறும் ஜோதிட கணிப்பு அல்ல. உங்கள் ஆன்மாவிற்கும் இந்த அகண்ட பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கும் இடையே நிகழப்போகும் ஒரு இரகசிய உரையாடல். வரும் மே 5, 6, 7 ஆகிய 3 தேதிகள் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றப் போகின்றன. ஏன் இந்த தேதிகள் மட்டும் இவ்வளவு விசேஷமானவை? பொதுவாக நாம் தினசரி ராசி பலன்களை பார்க்கிறோம். ஆனால் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒரு விசித்திரமான கோணத்தில் அணிவகுத்து நிற்கும் தருணங்கள் மிக அரிதானவை. அந்த அணிவகுப்பு பூமியில் உள்ள மனிதர்களின், குறிப்பாக மீன் சாந்தமான அணுகுமுறையும் எப்போதும் இருக்கும். மற்றவர்கள் சொல்லத் தயங்கும் ரகசியங்களைக் கூட இவர்களிடம் நம்பிக்கையுடன் பகிரலாம். அந்த அளவிற்கு பொறுமையும் முதிர்ச்சியும் இவர்களிடம் இயற்கையாகவே அமைந்திருக்கும். கலை ரசனை மற்றும் அபார கற்பனைத் திறன். மீன ராசியினர் ஒரு கலை உலகிலேயே வாழ்வதாகத் தோன்றும். இவர்களின் கற்பனைத் திறன் மிகவும் அலாதியானது. கவிதை, இசை, ஓவியம் அல்லது ஏதேனும் ஒரு படைப்புத் துறையில் இவர்களுக்கு தீராத ஆர்வம் இருக்கும். உலகத்தின் யதார்த்தங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு உன்னதமான நிலையை நோக்கி இவர்களின் மனம் எப்போதும் பயணித்துக் கொண்டிருக்கும். ஆடம்பரத்தை விட அமைதியையும், போலியான உறவுகளை விட உண்மையான அன்பையுமே இவர்கள் அதிகம் நேசிப்பார்கள். இவர்களின் உள்ளுணர்வு, இன்யூஷன், மிகவும் பலமானது. ஒரு விஷயம் நடக்கும் முன்பே அதை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. இவர்களின் மென்மையான பேச்சும் கனிவான பார்வையும் எவரையும் வசீகரிக்கும் வல்லமை கொண்டது. விட்டுக் கொடுக்கும் பண்பும் தியாக மனப்பான்மையும். தனக்காக வாழ்வதை விட மற்றவர்களுக்காக வாழ்வதிலேயே மீன ராசியினர் பெரும் மகிழ்ச்சியை காண்பார்கள். தான் இழந்தாலும் பரவாயில்லை, மற்றவர் வாழ வேண்டும் என்ற தியாக மனப்பான்மை இவர்களின் தனிச்சிறப்பு. எத்தகைய இக்கட்டான சூழலிலும் மற்றவர்களை கைவிடாத இவர்களின் குணம் இவர்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வைத் தரும். இவர்கள் ஒரு இடத்திற்குச் சென்றால் அங்கு இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி ஒரு தெய்வீகத் தன்மையை பரப்பும் சக்தியை பெற்றிருப்பார்கள். இவர்களின் அடக்கமான செயல்பாடுகளும் மற்றவர்களின் தவறுகளை மன்னிக்கும் பெருந்தன்மையும் இவர்களைச் சமூகத்தில் ஒரு உன்னதமான இடத்திற்கு இட்டுச் செல்லும். சுருக்கமாகச் சொன்னால், மீன ராசியினர் அன்பால் உலகை ஆளும் ஆன்மீக பண்பாளர்கள். பிரபஞ்சத்தின் 12வது ராசியாக நவகிரகங்களின் முழுமுதற் குருவான ஞானகாரகன், குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற அறத்திற்கும் அறிவிற்கும் இலக்கணமாகத் திகழும் மீன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு யுக மாற்றத்திற்கு இணையான திருப்புமுனையைப் பற்றி நாம் விரிவாக அலசப்போகிறோம். இது வெறும் ஜோதிட கணிப்பு அல்ல. உங்கள் ஆன்மாவிற்கும் இந்த அகண்ட பிரபஞ்சத்தின் பேராற்றலுக்கும் இடையே நிகழப்போகும் ஒரு இரகசிய உரையாடல். வரும் மே 5, 6, 7 ஆகிய 3 தேதிகள் உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றப் போகின்றன. ஏன் இந்த தேதிகள் மட்டும் இவ்வளவு விசேஷமானவை? பொதுவாக நாம் தினசரி ராசி பலன்களை பார்க்கிறோம். ஆனால் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒரு விசித்திரமான கோணத்தில் அணிவகுத்து நிற்கும் தருணங்கள் மிக அரிதானவை.
அந்த அணிவகுப்பு பூமியில் உள்ள மனிதர்களின், குறிப்பாக மீன ராசியில் பிறந்தவர்களின் தலையெழுத்தை மாற்றி அவர்களை ஒரு சிம்மாசனத்தில் அமர வைக்கும் வல்லமை கொண்டது. அந்த அபூர்வ தருணம்தான் இந்த மே மாதத்தின் அந்த 72 மணி நேரம். மீன ராசி என்பது குருவின் ஆதிக்கத்தில் உள்ள நீர் தத்துவ ராசி. குரு என்றால் இருளை நீக்கி ஒளியை தருபவர். ஆனால் கடந்த சில காலமாக நீங்கள் சந்தித்து வரும் மன அழுத்தம், தொழில் முடக்கம், எவ்வளவுதான் அறிவோடும் நேர்மையோடும் இருந்தாலும் ஒரு சிறு நிம்மதி கூட இல்லையே என்ற விரக்தி, இவை அனைத்திற்கும் ஒரு மகா முற்றுப்புள்ளி வைக்கப் போகும் நேரம் இது. மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறேன், வாரி வாரி வழங்குகிறேன். ஆனால் எனக்கென்று ஒரு கஷ்டம் வரும்போது ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த மீன ராசி அன்பர்களே, உங்கள் தார்மீக கணக்கு இப்போது நேர் செய்யப்படப் போகிறது. உங்கள் கர்ம வினைகளின் பாரம் குறைந்து பிரபஞ்சத்தின் கருணை ஒளி உங்கள் மீது பாயப்போகிறது. இந்த 3 தேதிகளில் வானில் நிகழப்போகும் அந்த சூட்சும மாற்றங்கள் உங்களை ஒரு மிகப்பெரிய உணர்ச்சிகரமான மற்றும் பொருளாதார புரட்சிக்கு தயார் செய்யப் போகின்றன. இது ஏதோ ஒரு நாளில் நடக்கும் மாற்றம் அல்ல. அடுத்த 12 ஆண்டுகால உங்கள் வாழ்க்கை பயணத்தை ஒரு பாதுகாப்பு கவசத்திற்குள் கொண்டு வரும் வழிகாட்டி. மே மாதம் 5ஆம் தேதி இந்த மகா பயணத்தின் முதல் நாள். இது உங்கள் ஆத்ம சுத்திகரிப்புக்கான நாள். மீன ராசி நீர் தத்துவம் கொண்டது என்பதால் நீர் எப்படி தூய்மைப்படுத்துமோ அதுபோல உங்கள் மனதில் உள்ள கவலைகளையும் கடந்த கால துரோகங்களால் ஏற்பட்ட வடுக்களையும் இந்த நாள் கரைத்துவிடும். ஜோதிட ரீதியாக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஒரு உன்னதமான நிலையை பெறுவதால் அரசு வழி காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பல நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த அந்த இனம் புரியாத பயம் இன்று ஒரு முடிவுக்கு வரும். அதிகாலையில் நீங்கள் கண் விழிக்கும் போதே உங்கள் தோள்களில் இருந்த பாரம் குறைந்திருப்பதை உணர்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டும், சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் பொற்காலம் இது. இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் ஒரு ஞானியின் தெளிவோடு இருக்கும். மே மாதம் 6ஆம் தேதி இந்த அதிசயத்தின் 2ஆம் பகுதி. அன்று வானில் அரங்கேறப் போகும் அந்த விண்மீன் மழை ஆற்றல் உங்கள் ராசிக்குள் ஒரு புதிய உத்வேகத்தை பாய்ச்சப் போகிறது. இது ஒரு உள்ளுணர்வு, விழிப்புணர்வு நாள். மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே நுணுக்கமான அறிவுடையவர்கள். ஆனால் இன்று உங்கள் அறிவைத் தாண்டி உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு ஒரு ரகசியத்தைச் சொல்லும். இதைச் செய், நீ ஜெயிப்பாய் என்று உங்கள் ஆன்மா காட்டும் அந்த வழிதான் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றிச் சாவி. அன்று இரவு பிரபஞ்சத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படுகின்றன. நீங்கள் நீண்ட நாட்களாகச் சுமந்து கொண்டிருக்கும் லட்சியங்கள், அது ஒரு புதிய வீடாகவோ, கௌரவமான பதவியாகவோ அல்லது உங்கள் பிள்ளைகளின் உயர்வோ எதுவாக இருந்தாலும் அதை இன்று ஒரு சங்கல்பமாக எடுங்கள். விண்மீன் துகள்களின் ஆற்றல் உங்கள் எண்ணங்களை நிஜமாக்கும் வல்லமை கொண்டது. குறிப்பாக மாணவர்களுக்கும் வெளிநாட்டு வேலை தேடும் இளைஞர்களுக்கும் இன்று ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கதவைத் தட்டும். மே மாதம் 7ஆம் தேதி இந்த 72 மணி நேர மகா அதிசயத்தின் உச்சகட்டம். இது உங்கள் வாழ்வின் வறுமையையும் பொருளாதார முடக்கத்தையும் வேரோடு அறுக்கப் போகும் குபேர யோக நாள். முதல் 2 நாட்களில் உங்கள் மனமும் ஆன்மாவும் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அந்த தெய்வீக சக்தி இப்போது பொருளாகவும் லாபமாகவும் தடையற்ற பணவரவாகவும் மாறப்போகிறது. ஜோதிட ரீதியாக உங்கள் ராசியின் தனஸ்தானமும் லாபஸ்தானமும் ஒரே நேரத்தில் விழித்தெழுவது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் அபூர்வம். நீண்ட நாட்களாக வராத நிலுவைத் தொகைகள் இன்று தடையின்றி வந்து சேரும். தங்கம், நிலம் அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான லாபம் கிடைக்கும். உங்கள் கைகளில் பணம் புரளும் போது உங்கள் ராஜ கம்பீரம் மீண்டும் துளிர்க்கும். அடுத்த பல தலைமுறைகளுக்கான சொத்துச் சேர்க்கைக்கான அஸ்திவாரம் இன்று போடப்படும். மீனராசி பெண்களைப் பொறுத்தவரை இந்த 72 மணி நேரம் ஒரு மங்கள மகாசக்தியாக அமையும். குடும்பத்திற்காக தன் சுய விருப்பங்களை விட்டுக் கொடுத்தும் ஒரு சிறு மதிப்பும் கிடைக்கவில்லையே என்று வருந்திய பெண்களுக்கு இன்று புகுந்த வீட்டிலும் சமூகத்திலும் ஒரு தனி மரியாதை தேடி வரும். கணவன் மனைவி இடையே இருந்த நீண்ட கால கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்நியோன்யம் கூடும். உங்கள் சொல்லுக்கு குடும்பத்தினர் கட்டுப்படுவார்கள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் இருந்த தடைகள் நீங்கி அவர்கள் உங்களை பெருமைப்படுத்தும் விதமாகச் செயல்படுவார்கள். மீன ராசி பெண்களின் ஆளுமை திறன் இன்று ஒரு கோட்டை போல உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும். திருஷ்டிகள் நீங்கி உங்கள் இல்லத்தில் மகாலட்சுமி கடாட்சம் நிலைபெறும் உன்னதமான நேரம் இது. இந்த வெற்றியின் பாதையில் சில மறைமுக எதிர்ப்புகளும் பொறாமை பார்வைகளும் வருவது இயல்பு. நீங்கள் மீண்டும் எழுச்சி பெறுவதை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் சூழ்ச்சிகள் செய்யலாம். ஆனால் கவலைப்படாதீர்கள். இந்த மே 5, 6, 7 தேதிகளில் உங்களுக்கு கிடைத்துள்ள எதிரி சம்ஹார ஆற்றல் உங்கள் முன்னே இருக்கும் தடைகளை தவிடுபொடியாக்கும். மீனராசியின் நீதியான போராட்டத்திற்கு முன்னால் எந்தச் சூழ்ச்சியும் பலிக்காது. உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து திகைத்து ஒதுங்கிப் போவார்கள். உங்களைப் பற்றி தவறாகப் பேசியவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் நட்பு பாராட்ட வருவார்கள். உங்கள் ஆத்ம பலமே உங்களுக்கு ஒரு கவசமாக மாறி
தீய சக்திகளிடமிருந்து உங்களை பாதுகாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மீன ராசி என்பது உடலின் முக்கிய பகுதியான பாதங்கள் மற்றும் நிணநீர் மண்டலத்தை குறிக்கும். கடந்த சில காலமாக இருந்த உடல் சோர்வு, கால்வலி மற்றும் மன அழுத்தத்தால் ஏற்பட்ட உபாதைகள் இந்த 72 மணி நேரத்தில் படிப்படியாக மறையும். மே 6ஆம் தேதி நிகழும் அந்த விண்வெளி அதிசயம் உங்கள் உடலில் ஒரு புதிய புத்துணர்ச்சியை பாய்ச்சும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கி இரத்த ஓட்டம் சீராகும். உங்கள் முகத்தில் ஒரு புதிய தேஜஸ் உண்டாகும். இழந்த சுறுசுறுப்பு மீண்டும் வந்துவிட்டது என்று நீங்களே உணரும் வகையில் உங்கள் உடல் ஒத்துழைக்கும். ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான மனம் குடியேறும் போது உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இந்த 72 மணி நேரத்தில் நீங்கள் பெற்ற இந்த ஆற்றலை அடுத்த 12 ஆண்டுகளுக்குத் தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ரகசியம். மீனராசி அன்பர்களே, இனி நீங்கள் பதுங்கும் காலம் முடிந்துவிட்டது. பாயும் காலம் தொடங்கிவிட்டது. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு தேவையான அனைத்து ஞானத்தையும் செல்வத்தையும் வழங்கத் தயாராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என்னால் முடியும், நான் பிரபஞ்சத்தின் ஆசி பெற்றவன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். இந்த 72 மணி நேரம் உங்களுக்கு கொடுத்த தெளிவான பாதையில் பயணிக்கத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் கிழித்தெறியப்பட்டு ஒரு பொற்காலத்தின் விடியல் இப்போது நிகழ்ந்துவிட்டது. இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வையுங்கள். கடலில் ஒரு மீன் எப்படி தடைகளை தாண்டி நீந்திச் செல்லுமோ அதுபோல உங்கள் லட்சிய பயணம் இன்று தொடங்கிவிட்டது. கவலைப்படாதீர்கள். உங்கள் நியாயமான உழைப்பிற்கும் தர்ம குணத்திற்கும் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய வெகுமதியை வழங்க காத்திருக்கிறது. மே 5 மன அமைதியையும், மே 6 வழிகாட்டுதலையும், மே 7 மகா செல்வத்தையும் உங்களுக்கு தந்துவிட்டது. இனி நீங்கள் ஒரு வெற்றியாளராக சமூகத்தில் வலம் வருவீர்கள். உங்கள் ராஜ கௌரவம் நிலைநாட்டப்படும். உங்கள் வாழ்வு ஒளிமயமாகும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, காலத்தின் சுழற்சியில் உங்களுக்காக திறக்கப்பட்டுள்ள இந்த தெய்வீக கதவுகளை முழு நம்பிக்கையுடன் அணுகுங்கள். கடலின் ஆழத்தைப் போன்ற அமைதியும் பொறுமையும் கொண்ட உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் இப்போது தகுந்த வெகுமதியை வழங்கத் தயாராகிவிட்டது. கடந்த கால இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் ஒரு கசப்பான கனவாக மறந்துவிட்டு, இந்த மே 5, 6, 7 ஆகிய தேதிகளில் உங்கள் மீது பாயும் அந்த பேராற்றலை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் மென்மையான குணமே உங்களின் பலம் என்பதை உணர்ந்து புதிய உத்வேகத்துடன் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு அடியெடுத்து வையுங்கள். இந்த முக்கியமான வாழ்வியல் மாற்றங்கள் குறித்த தகவல்கள் உங்களுக்கு பெரும் உதவியாகவும் உந்துதலாகவும் இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற இன்னும் பல நுணுக்கமான ராசி பலன்கள், ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் வாழ்வை மேம்படுத்தும் ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் பெற்றிட நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் அடையும் இந்த நன்மையும் மனத்தெளிவும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நல்நோக்கத்தில் இந்த வீடியோவை உங்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தவறாமல் ஷேர் செய்ய வேண்டும். இறுதியாக, இந்த 72 மணி நேர மாற்றங்கள் குறித்து உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன? அல்லது உங்கள் வாழ்வில் நீங்கள் உணரும் மாற்றங்கள் குறித்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினால், தயங்காமல் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக அமையும். உங்களின் தியாகங்களுக்கும் பொறுமைக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகும் இந்த இனிய வேளையில் உங்கள் வாழ்வு எல்லா நலன்களும் பெற்று ஒளிமயமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். வெற்றி உங்கள் வசமாகட்டும். வாழ்க வளமுடன். மீன ராசியின் மகுடாபிஷேகத்திற்கு தயாராகுங்கள்.